அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு 7ல சனி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து? அவங்க கணக்கு பார்க்கக்கூடிய வைப்பாங்க மேசத்துல இருக்கவங்க. இதே ரிஷபத்துல இருந்து சனி 7ஆம் பாவியா போகும்போது மிகப்பெரிய கணக்குல வீக் ஆகும். இல்ல ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்கலையும் அடிக்கடி நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியோ, ஏதாவது பண்ணினா நான் வகை பார்த்துருவேன்னு சொல்லக்கூடிய ஆளாகும். அப்போ பெரிய பதவியிலும் கூட வைப்பாங்க. பெரிய பதவியில் வைப்பாங்க, ஆளுமை தன்மையாக இருக்கும். ஊரெல்லாம் என் பேச்சு கேட்காங்க, என் பூசை என் பேச்சு கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல். இதுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி வைப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு என்னன்னா, செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால, சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை கூட்டு திசையெல்லாம் வந்ததுன்னா அந்த சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடாது. வண்டியில் அடிபடக்கூடிய சூழல் ஏற்படும். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? இதுக்கு நேரம் என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா முருகன் கோயில்ல ஒரு சனி பகவான் வைப்பார். முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய சனி பகவான் அங்க இது கிடையாது, ஒரு நவகிரக கோயில இருக்கக்கூடாது. முருகன் கோயிலா இருக்கும், பிரதான முருகன் கோயிலா இருக்கும். அதுக்குள்ள சனி பகவான் ஒரு 5 அடி 6 அடியில தனித்து இருக்கும். அங்க தொடர்ந்து விளக்கு வச்சு கும்பிடணும்.